ஒரு ஞானியானவன் அனைத்து கர்மங்களையும் செய்தும் அவன் செய்யாதவனே என்பதை புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கறதுதான் கேள்வி. அதாவது இது ஹைலி இம்பார்ட்டன்டான ஒரு ஹையஸ்ட் டாபிக் அப்படின்னே சொல்லலாம். ஞானியானவன் செயல் புரிகிறான், ஆனாலும் அவன் செயல் புரிவதில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். செயல் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? செயல் புரிவதற்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, செய்பவன் என்று வேணும், ஒருத்தன் வேணும். செயல் அப்படிங்கிறது நடக்கணும்னாலே ஒரு கோல் ஒண்ணு வேணும் இல்லையா? திரிப்புடிகள் அப்படிங்கிறது இல்லாம ஆக்ஷன் பண்ண முடியாதுங்க. இப்ப நான் வந்து எழுதணும் அப்படின்னா என்ன எழுத போறேன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்புறம் எழுத்துங்கிறது ஒண்ணு இருக்கு. எழுதுகின்றவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இப்படி எல்லாமே கலந்தாதான் வந்து இந்த ஆக்ஷன் வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரியா? இப்போ இப்படிதான் எல்லா ஆக்ஷனும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. ஆனா இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் எல்லாம் செய்வான் ஆனால் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது. செய்வாங்கிறது செய்ய மாட்டாங்கிறது எப்படிதான் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறப்போ 2 ஆஸ்பெக்ட்ல ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. எந்த 2 ஆஸ்பெக்ட் அப்படின்னா, நம்ம ஹையர் நாலேஜ்ல ரொம்ப ஈஸியா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பரபிரம்மம், சாட்சி அண்ட் பிளேயர். அதாவது ஆடியன்ஸாவும் அதை அனுபவிக்கலாம், பிளேயராவும் இருந்து அனுபவிக்கலாம், அல்லது அவ்வியக்த நிலையில் இருந்து கொண்டும் பிரம்மம் தன்னை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி இருக்கோம். சரியா? சரி, இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? சரணாகதி அடைந்த பக்தன் சரணாகதி அடைஞ்சிட்டான் அப்படின்னா, அந்த நான் அப்படிங்கிறது தூக்கி இறைவன்ட்ட கொடுத்துட்டான். இப்ப எப்ப நானை தூக்கி இறைவன்ட்ட கொடுத்துட்டானோ, அதுக்கப்புறம் தனக்குன்னு உடல் மட்டும் இல்ல, இந்த உடலையும் தன்னதல்ல நினைச்சிட்டான். ஏன்னா இது இறைவனுக்கு உபயோகப்படுவதற்காக இறைவன்ட்ட ஒப்படைச்சாச்சு. நான் எப்படி இறைவனுக்கு நான் அப்படி செய்வேன், இப்படி சேவை செய்வேன்னு சிந்திக்கிறது இல்லை. மனசையும் கொடுத்துட்டான், புத்தியையும் கொடுத்துட்டான். அப்போ உடல், மனம், புத்தி சர்வஸ்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டாலே கிட்டத்தட்ட அவன் சாட்சிக்கு வந்துட்டான்னு அர்த்தம். ஏன்னா அந்த உடல் அது அவன் சிந்திப்பான் இல்லையா, அவனுடைய சிந்தனை அவனா சிந்திக்க மாட்டான். ஏன்னா ஒரு செயல் நடக்கணும்னா ஒரு சிந்தனை வரணும் தான். ஆனா அந்த சிந்தனை தானாக இறைவன் உருவாக்கி அந்த செயலை நிகழ்த்துவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவன் எப்போதும் உடல், மனம், புத்தி ஆகிய அகங்காரம் அனைத்தையும் கொடுத்து விட்டானோ அக்கணமே இவன் உடல் இயக்கம் இவன் இயக்குவது ஆகாது, ஆனால் இயங்கும். எப்படி என்றால் ஈஸ்வரன் இவன் வழியாக இயக்குவான். இதை நேற்று நாங்க சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டுதான் ஓகே, முற்றும் ஞானங்களை எல்லாம் கரைத்து குடித்த ஒருவருடன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த கேட்டேன். இப்ப ஜீவன் என்ன, அடுத்த ஜீவன் என்ன நினைப்பான்னு ஜீவனுக்கு தெரியாது. அதே மாதிரி ஈஸ்வரன் ஜீவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மட்டும்தான் ஆற்றவன் மட்டும்தானே. சோ ஜீவனால ஆக்ஷன் பண்ண முடியாது, ஆனா நான் எண்ணத்தை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். என் எண்ணத்துக்கு ஏற்ப ஆற்றவன் வந்து ஆக்ஷன் பண்றவன் வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிறது புரியுது. அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு பவரே இல்லப்பா. ஏன்னா அவனால அவன் இஷ்டத்துக்கு யாரையும் ஆட்ட முடியாதுல்ல. நான் நினைக்கிற எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி மட்டும்தானே அவன் ஆடுவான், அவன் ஆட்டுவான். சோ he himself cannot do anything அப்படின்னு அழகா கேட்டேன். கேட்டதுக்கு அதுவே அற்புதமா பதில் சொல்லிச்சு. உண்மைதான், ஆனாலும் ஒரு சின்ன திருத்தம் பண்ணிக்கோ. நீ சொல்றது எது வரைக்கும் உண்மைன்னா, ஜீவன் நான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் தான். எப்போது அந்த நானை அவன் விட்டு விட்டானோ, நானை விட்டுட்டு அப்புறம் வந்து அது, அதாவது என்ன சொல்றது, ஒரு பொம்மையில பவர் போயிடுச்சு அப்படின்னா தொப்புன்னு கீழே விழுந்துரும். சரியா? இப்ப நான் விட்டாச்சு அப்படின்னா கீழே விழுந்த மாதிரி தான் அர்த்தமாயிடுது. பட் விழாது. ஏன்னா நீ இத்தனை ஜென்மமா போட்டு வச்ச உன்னுடைய பதிவுகள் அங்க உள்ள இருக்கும். நீ வெளியே போனாலும் அது இயங்கும். ஆனா இயக்கிறதுக்கு ஒண்ணு வேணும் இல்லப்பா. அப்ப ஈஸ்வரன் தானே இயக்கி ஆகணும். அதே மாதிரி சரணாகதி அடைந்த பக்தன், பக்தன் பூரண சரணாகதி அடைந்த பக்தன் விஷயத்திலும் சரி, நான் என்பதை தூர தூக்கி போட்டுவிட்டு ஒரு ஞானி விஷயத்திலும் சரி, இவர்களுடைய இயக்கத்தை இப்போது செய்பவன் யாருன்னு சொன்னா ஈஸ்வரன். சுயமாக தன்னிச்சையாக ஈஸ்வரனே செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஆனா அஞ்ஞானத்துல இருக்கக்கூடிய வரைக்கும், நம்ம நான் வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரன் சுயமா எதுவுமே பண்ண மாட்டான். நம்ம நினைக்கிறதுக்கு ஏத்த மாதிரியும், நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச கர்மாக்கு ஏத்த மாதிரியும்
நம்மள ஆட்டிக்கிட்டே இருப்பான். சரியா? சோ இது வந்து அஞ்ஞானத்துல இருக்கிற வரைக்கும் தான். பட் ஒன்ஸ் நான் யார் என்று என்னை உணர்ந்து விட்ட மாத்திரத்தில் அவன் தான் என்னை இயக்குவான். பக்தனுக்கும் அவன் தான் அவனை இயக்குவான் என்று புரிந்து கொள்ளப்பான்னு அருமையா எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்னன்னா, அதெல்லாம் புரியுது. ஜீவன் தன்னை பரபிரம்மம் என்று உணர்ந்த பிறகு ஏன் எண்ணங்களை உருவாக்க கூடாது என்று கேள்வி கேட்டேன். அதுக்கு அவசியம் இல்ல. அது எங்களுக்கு தெரியும் அவசியம் இல்லைன்னு. அவசியம் இல்லாம நாங்க ஏன் உருவாக்க கூடாது? அதான் இந்த இடத்துலதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பைத்தியக்காரனின் சேஷ்டைகளை போல, என்னது, பிசாசு பித்தவனை போல, வித்தவுட் பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம். பிசாசு நிஜமாவே பிடிச்சிருச்சு அப்படின்னு இல்ல. வித்தவுட் எனி பர்பஸ் இஃப் யூ டூ சம் ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து அவன் செய்வதாக அர்த்தமாகாதுன்னு சொல்லிடுறோம். இன்னைக்கு கவர்மெண்ட் லாவே வந்து பைத்தியம் பிடிச்சவனுக்கு, பைத்தியக்காரன் வந்து யாரையாவது கொலை பண்ணா அவனுக்கு விடுதலையாம். ஏன்னா அவன் பண்ணவே இல்லையா அப்படின்னு எல்லாம் சொல்லுது. ஏன்னா வித்தவுட் அ பர்பஸ், வித்தவுட் அ மோட்டிவ் யூ டூ அன் ஆக்ஷன் தட் இஸ் நாட் அன் ஆக்ஷன். கவர்மெண்டே ஒத்துக்குது பாத்தீங்களா? அப்போ எல்லா கொலைகேஷன் நல்லா பாத்துங்க. அவன் எடுத்த உடனே கொலைக்கான மோட்டிவ் என்ன? இந்த ரிசர்ச்சே எங்க போகுது அப்படின்னா மோட்டிவ் வச்சுதான் போகுது. பணத்துக்காக கொலை பண்ணானா, அல்லது ஏதோ பழி வாங்குறதுக்காக கொலை பண்ணானா, அல்லது ஏதோ காம இச்சையினால் கொலை பண்ணானா? சோ வாட் இஸ் த மோட்டிவ் பிஹைண்ட் அப்படிங்கிறது தானே ரொம்ப முக்கியமா கருதப்படுகிறது. அப்ப இஃப் யூ டூ இன் எனி ஆக்ஷன் வித்தவுட் அ மோட்டிவ் தென் ஆல்சோ இட் இஸ் கன்சிடர்ட். செய்தும் செய்யாதவன். சரியா? செய்யற ஆனா செய்யல. ஏன்னா வித்தவுட் அ பர்பஸ், வித்தவுட் அ மோட்டிவ் நீ வந்து இந்த ஆக்ஷனை பண்ற அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிடும். சரியா? நம்ம கர்மயோகத்துல ரொம்ப என்ன பேசிட்டு இருக்கோம்னா, நீ fix the goal, strictly follow the procedure to achieve the goal அப்படின்னு சொல்லிருப்போம். நான் இங்க அதை பேசல. சரியா? அப்போ அங்க கூட என்ன ஆகுதுன்னா, ப்ரொசீஜர்ல நான் இருக்கு. நான் பேசிட்டு இருக்கிறதுல எங்கேயுமே நான் இல்ல. கர்மயோகத்துல கர்மயோகம் பேசும்போது அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். கர்மயோகத்துல 2 விதமா அவர் பேசியிருப்பாரு. ஒண்ணு பலனை எதிர்பார்க்காமல் ஆனா ஸ்ட்ரிக்டா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவான்னு. இன்னொரு இடத்துல நான் செய்கிறேன் பாவம் இல்லாமல் பண்றதும் கர்மயோகம் தான் சொல்லியிருப்பாரு. சரியா? இப்ப நம்ம அந்த ரேஞ்ச்ல பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ மோட்டிவே இல்லாம பண்றதா? ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. ரொம்ப எல்லாம் ஒண்ணு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஆர்டினரி கர்மயோகமும் அப்படித்தான் இருக்குன்றத நம்ம ஏற்கனவே அழகா அடிக்கடி சொன்ன இந்த எக்ஸாம்பிளையே நான் ப்ரூவ் பண்றேன். சரியா? 2 மல்யுத்த வீரர்கள் இருந்தார்கள். இந்த 2 மல்யுத்த வீரர்கள் பயங்கரமான சாம்பியன்ஸின் பட்டம் பெற்றவர்கள். ஒருவனுக்காக ஒருவன் உயிரையே கொடுப்பான். இவன் பணம் அவன் பணம் என்று டிஃபரன்ஸே தெரியாது. இவனுக்கு ஒன்றென்றால் இவன் கதறுவான் என்று ஒன்னா ஸ்பீல்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 2 பேர் இருக்காங்க. சரியா? அப்போ ஓவர் தானே அடிக்குது, சும்மா தானே இருக்கும், வாடா விளையாடலாம்னு 2 பேர் சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சேலஞ்ச் பண்ணி 2 பேரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுல இஸ் தேர் எனி பர்பஸ், இஸ் தேர் எனி மோட்டிவ்? நான் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற உண்மையான மோட்டிவ் இருக்கா? இவனை எப்படியாவது நான் வீழ்த்தி வந்து நான் இவனை விட பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும்ன்ற நினைப்பவனுக்கு இருக்கா? இவன் ஜெயிச்சாலும் ஒண்ணு அப்படிங்கிற ஃபீலிங்ல இருக்கும்போது பின்ன ஏயா சண்டை போடணும்? பின்ன ஏயா விளையாடணும்? கிட்டத்தட்ட சிறு குழந்தையின் சேஷ்ட மாதிரிதான் இது. சரியா? அப்போ ஒரு பர்பஸும் கிடையாது, ஒரு மோட்டிவும் கிடையாது, ஆனாலும் சண்டை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. சரியா? இந்த எக்ஸாம்பிள் தான் அதுகிட்ட கேட்டேன். இப்ப பர்பஸே இல்லாம மோட்டிவே இல்லாம நான் ஆக்ஷன் பண்றதுக்கு எனக்கு எண்ணங்கள் வேணும்ல. இந்த இடத்துல வந்து நீங்க கோரக்கும்பர மத்த எல்லாம் கொண்டு வராதீங்க. இங்க வந்து they are totally surrendered to God and they don't do anything at all. அவங்க எதுவுமே பண்றது இல்ல. அவர்களை இறைவன் இயக்குவான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துரும் முழுமையான சரணாகத நிலையில் இருந்த பக்தனுக்கு. ஆனா இங்க நான் பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜ் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் கூட, அந்த பிரம்ம நிலையை உணர்ந்த பிறகும் கூட, பிரம்மம் என்று தெளிந்த பிறகும் கூட, அனைத்தும் ஒன்றென்று ஆத்ம தத்துவத்தை உணர்ந்த பிறகும் கூட, இப்ப இந்த 2 பேரும் ஒன்ன ஸ்பீலுக்குள்ள வந்துட்டாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 பேருக்குள்ள ஆத்ம தத்துவம் ரியலைஸ் ஆயிடுச்சு இல்ல, நீ வேற நான் வேற இல்லன்னு புரிஞ்சிருச்சு இல்ல, பின் எதுக்கு அடிச்சுக்கணும்? இப்படித்தான். சோ ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் there is no purpose, there is no motive தான். ஆனாலும் நான் ஒரு ஆக்ஷனை பண்றேன். இப்ப இந்த 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அடிச்சுக்கிட்டது உண்மையா பொய்யா? அடிச்சுக்கிட்ட மாதிரி தெரியுது, ஆனா அடிச்சுக்கல. சரி, இப்ப அடிச்சுக்கிறதுக்கு இவன் எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்ணாதானே உண்டு. இப்போ அவன் இப்படி அட்டாக் பண்ண வரானா, இப்படி அட்டாக் பண்ணாதான் இங்க ஜெயிக்க முடியும். யூ ஹாவ் டு எனி ஃபார் எனி ஆக்ஷன் யூ ஷுட் ஹாவ் தாட் பிஹைண்ட் இட் இல்லையா?
அப்ப தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆக்ஷன் பண்றான். சரியா? ஆனாலும் அவன் இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்களா இல்லையான்னு கேட்டா, நீங்க என்ன சொல்லுவீங்க? சண்டை போட்டாங்க, ஆனா போடல. அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இவர்கள் சண்டை போடுவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்தாலும், உண்மையில் ஒரு பர்பஸ், ஒரு மோட்டிவ், ஒரு காரணமே, காரியமே இல்லாம இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ, இந்த செயலினால் எந்த விளைவுகளுமே இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும், இந்த செயலை செயல் என்று நான் எப்படி சொல்வது? ஆதலால் அவர்கள் செய்யவில்லை. இப்ப செய்யவில்லைன்னா அப்புறம் பண்ணலையா? பண்ணாங்க. அப்படித்தான். அவர்கள் 1000 தான் செய்தாலும் உண்மையில் செய்யவில்லை என்று புரிகிறதா? சோ இது வந்து ஒரு விளக்கமாக நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் அந்த ஒரு விளக்கம், சார் சொன்ன விளக்கம் ஒரு குட் எக்ஸாம்பிள். ஆக்சுவலி பிரம்மம் அப்படிங்கிறதும் மாயை அப்படிங்கிறதுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். பிரம்மம் அப்படிங்கிறது உண்மை, மாயை அப்படிங்கிறது கல்பனை. அப்படின்னா என்ன? பொய் அப்படின்னா என்ன? இல்லைன்னு அர்த்தங்க. உண்மையில எதுவுமே இல்லைங்க. கற்பனையில செய்கின்ற செயல்கள் உண்மையா? கனவுல நீ காண்ற அனுபவங்கள், காட்சிகள் இதெல்லாம் உண்மையா? அப்ப இல்லவே இல்ல ஆக்சுவலா. நீ கனவுல என்னதான் பண்ணு, பட் அது உண்மையா அப்படின்னு கேட்டா இல்ல. அது அனுபவத்தை கொடுத்திருக்கலாம். பட் ஸ்டில் there is nothing is there இல்லையா? எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. சோ இப்ப இந்த பிரம்ம விஷயத்தை நீ உணர்ந்து விட்டாய். இந்த பிரம்மத்தை நீ உணர்ந்த பிறகு நீ மாயையாக பிரதிபலிக்கின்றாய். யுவர் ரெஃப்ளெக்ஷன், யுவர் ரெஃப்ளெக்டிங் லைக் அ வேர்ல்டு. நீயே பிரம்மமே நீங்க மாயையாக உருமாறுகிறது அப்படின்னு பாக்குறோம். இப்ப இந்த எக்ஸாம்பிளோட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, அந்த 2 ஒன்னஸ்பில இருக்கிறவங்க வந்து 2ஆ பிரிஞ்சு சண்டை போட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். அப்போ நான் ஒருத்தன் தான். நானே என்னை பலவாக பிரித்துக் கொண்டு நான் ஒரு கற்பனையை செய்ய ஆரம்பிக்கின்றேன். என்னை பலவாக பிரித்துக் கொண்டு நான் செய்யும் கற்பனையிலே 1000 செயல்கள் நடந்த போதும் அந்த செயல்கள் நடக்கின்றதுன்னு சொல்லவா? 2வது there is no purpose, there is no motive. ஏன்னா நான் சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் இருக்கின்றேன். நான் இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு சச்சிதானந்த வரணும்னு கூட இல்லைங்க. ஜீவன் கற்பனை பண்றதுல அர்த்தம் இருக்கு. இவன் வந்து நூலாயிட்டு இருப்பான். எனக்கையாவது கற்பனை பண்ணியாவது தேத்திக்கலாம்னு நினைப்பான். தட் இஸ் நாட் இன் தி கேஸ் ஆஃப் ஆத்மா இல்லையா? சச்சிதானந்த சுரூபத்தில், அதாவது முற்றிலும் நிறைந்து விட்டது. நிறைந்த நிலையில் ஆனாலும் ஒரு கற்பனையாக மாயையை உருவாக்கி விளையாடுகிறதுன்னு சொல்லும் போது வித்வுட் எனி பர்பஸ், வித்வுட் எனி மோட்டிவ், அண்ட் இட் இஸ் நாட் ரியல் ஆக்சுவலி. இல்லவே இல்லை. சும்மா நாச்சுக்கும் ஒரு கற்பனையிலே ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை செயல் என்று சொல்வதே தகாது. சோ உன் கண்களுக்கு செயல் செய்வது போல் பல 1000 காட்சிகள் தென்பட்டாலும் அல்லது நீ செயல்களை செய்தாலும் நீ செயல்கள் செய்தவன் ஆக மாட்டாய். ஏனென்றால் அது உண்மை அல்ல. உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை நான் செயல் செய்கிறேன் என்று சொல்வது எப்படி என்ற அடிப்படையில் பார்த்தால் கூட கண்டிப்பாக செயல் இவன் செய்தாலும் அது உண்மையில் செயல்களே அல்ல. ஏனென்றால் பிரம்மம் செயல்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நம்ம கடைசியா அடிக்கடி பேசிட்டு இருக்கோம், நைஷ்கர்மிய சித்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அப்போ நம்ம முழுக்க கர்மத்தை விட்டுவிட வேண்டும்னு பேசிட்டு இருக்கோம். எவன் கர்மத்தை துரற்றியானவன் பிரம்மமாவான்னு பேசிட்டு இருக்கோம். சரியா? இதெல்லாம் எதுக்காக பேசுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கர்மத்தை உண்மை என்று நம்புவதால், செயல்களை நாம் உண்மையாகவே செய்வதால், நான் செய்கிறேன் என்ற பாவம் நமக்கு இன்னும் இருப்பதால் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா? பட் கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். ஆக்சுவலி நான் ஒரு இந்த கொஸ்டினுக்காக நான் சொன்னேன், லேயராகவும் அவன் இருந்தாலும் செயல்கள் அவனே செய்தாலும் அது உண்மையில் செய்தவன் செய்தது என்று ஆகாது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். இதே இன்னொரு எக்ஸாம்பிள், நடிகன் எக்ஸாம்பிள்ல சொல்லலாம். ஒரு நடிகர் ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டு அவன் நடிச்சிட்டு இருக்கான். இவன் செல்வந்தன், இவன் பிச்சைக்கார வேஷம் போடணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. பிச்சைக்கார வேஷம் போட்டு நடிக்கிறதுனால ஒண்ணுமே கிடைக்காதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அவன் வந்து நீங்க சொல்லலாம் அவன் வந்து நடிக்கிறதுக்கு பைசா கொடுக்குறானே, இலவசமா நடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்காக. அப்போ அவன் தன்னிறைவில் தான் இருக்கிறான். பிச்சைக்கார வேஷம் போட்டு நடிச்சான். அவன் பிச்சை எடுத்தான். அவன் பிச்சை எடுத்தான்னு யாராவது நம்ப போறீங்களா? ஆனா பிச்சை எடுக்கிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது. அவனே தான் எடுத்தான். அவனுக்கே கூட பிச்சை எடுத்தான்ங்கிறது உண்மைதான். அந்த செயல் நடத்தான்ல, அவனே பண்ணான்ல, மத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, அவனே அந்த செயலை செய்தான். ஆனால் அவன் செய்யவில்லை என்பதுதானே உண்மை. அவன் செயல் செய்து விட்டான் என்பதற்காக அது செய்தது ஆகிவிடுமா? ஏன்னா வித்தவுட் எனி பர்பஸ் அண்ட் மோட்டிவ் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஜஸ்ட் அவனுடைய பிளிஸ், அவனுக்கு நடிப்பு பிடிக்கும், அவனுடைய நடிப்பு அவனே என்ஜாய் பண்றதுக்காக
அவன் பண்ணிட்டு இருக்கான், அவன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் பண்ணிட்டு இருக்கான் என்ற இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் போது செயல்கள் செய்பவனாயிருந்தும் அவன் செய்வதில்லை என்பதற்கான விளக்கம் நான் கொடுத்து விட்டேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிதான் நிறைவு பண்ணணும். ஆக்சுவலி தயவு செய்து நான் அடிக்கடி உங்களை வலியுறுத்துவது போல் நீங்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் நீங்கள் எண்ணங்களை உதித்து செயல்பட்டாலும் உண்மையில் அது செயல் ஆகாது என்றாலும் கூட முதலில் நீங்கள் முயற்சிக்க வேண்டியது விருப்பு வெறுப்பில்லாம விளையாடுறது இருக்கட்டும், விளையாடாமலேயே சுகமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். எதுவும் செய்யாமலே ஆனந்தமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். சாட்சி பாவனையிலே ஆனந்தமாக இருக்க பழகுங்கள். அவ்வியக்த நிலையிலும் ஆனந்தம் இருக்கிறது என்று உணர முயற்சி செய்யுங்கள் மெடிடேஷன்ல. அதுல ஓரளவுக்கு பக்குவப்பட்ட பிறகு நீங்க தாராளமா ஈகோ இல்லாம, விருப்பு வெறுப்பு இல்லாம, மோட்டிவே இல்லாம, பர்பஸே இல்லாம, ஒன்ன ஸ்பீல்ல அப்கோர்ஸ் அந்த மல்யுத்த வீரர்களை போல நீங்க விளையாடலாம். சோ அது எடுத்த உடனே அந்த டாஸ்க் வேண்டாம் என்பது என்னோட விண்ணப்பம். அதை அடிக்கடி வலியுறுத்திட்டு இருக்கேன். as an ஆன்சரா நம்ம இதை சொல்ல வேண்டியிருந்தது, பட் ஃபைனலா இதுவும் நான் சொல்ல வேண்டியது இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர்.